ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. இரண்யாக்ஷே போத்ரி பிரவரவபுஷா தேவ பவத ஹதே சோக க்ரோத க்லபித த்ரிதிரே தஸ்ய சகஜக இரண்ய பிராரம்ப கசிபுகோ அமராராதி சதசி பிரதிஜ்ஞாம் ஆஹதேனே தவ கிலவதார்த்தோ மதுரிபோ. நாராயணியத்தில் நரசிம்மனுடைய பெருமையை வர்ணிக்கக்கூடிய 24வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை பட்டத்திரி ஆரம்பிச்சுருக்காருன்னு நம்ம ஆச்சரியமா சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்லோகத்திலேயே பட்டத்திரி சொன்ன கருத்து நமக்கு ஞாபகத்தில் இருக்கலாம். இரண்யகசிபு மகாவிஷ்ணுவை அழிக்கிறேன்னு, மகாவிஷ்ணு கூட இல்ல, குருவாயிரப்பா தவ கிலவதார்த்தம் துரிப்போ, உன்னை அழிக்கிறதாக ஒரு பிரதிஜையை பண்ணிட்டான். அவனுக்கு உண்மை காரணம் புரியல. தன்னுடைய சகோதரனான இரண்யாக்ஷன் மகாவிஷ்ணுவனுடைய பத்னியான பூமாதேவி அபகரணம் பண்ணிட்டு ரசாதலத்துல சிற வச்சதுனால தான் சுவாமி வராக அவதாரம் எடுத்து அழிச்சார்ன்றது குருவாயிரப்பா அவனுக்கு புரியல. ஏதோ ஒன்னிடத்துல ஒரு விரோத பாவத்தை அவன் வளர்த்துண்டு அதனால தன்னுடைய ஒரு ஊர்ல ஒரு உத்தரவு போட்டான். இனிமே யாரும் நாராயணனுடைய பேரையே சொல்லக்கூடாது. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்தையும் நம்ம மூடிடணும். யாரா இருந்தாலும் கார்த்தால் எழுந்தா ராத்திரி வரைக்கும் இரண்யாய நமகான் சொல்லணும் அப்படின்னு ஒரு புதிய உத்தரவை போட்டானா. செவ்வை சூடுவார் தமிழ் பாகவதத்தில் அழகா சொன்னார். முதுமறை ஓது காலை முன்பில் மூதரில் ஜர்யாரும் விதிமுறை அறிவோம் என்ன விளம்பு தொல் வழக்கு மாற்றி புதிது தன் பெயரே கூற புனிதமா தவறும் நோன்பு துதிதனை கருதி செய்ய பணித்தனல் தொலைவில் வித்தோல். அறிவோம் அப்படின்றதுதான் வேதம் ஆரம்பிக்கும். நாமும் காத்தால எழுந்த ஆண்டாள் நாச்சியார் அரியன்ன பேரரவம்னு சொல்லுவா. அந்த ஹரியனுடைய பேரையே சொல்லக்கூடாது. ஓம்ன்ற வார்த்தை எங்க வரணும் தெரியுமா? ஓம் நமோ நாராயணாயான்னு வரக்கூடாது. ஓம் இரண்யாய நமகா வரணும் அப்படின்னு புதிது தல் பெயரை கூற புதுசா ஒரு ஆர்டரை போட்டு உத்தரவு போட்டு தன்னுடைய பெயரை சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சான். அது மாத்திரம் இல்ல, கேட்டகரும் வட்டகோஷம் ததகூபத்தனிச்ச பிராதகன் சரணன் பிரஜானம் ஜொலிதோன்முகைகி. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பசுக்களையும் அழிச்சானாம். ஏன்னா பசுக்கள் கிட்டக்க 33 கோடி தேவதைகளும் வாசம் பண்றான்னு யாரோ சொல்லி கேட்டுட்டாங்க. தேவதைகள் விரோதியோனோ, அதனால பசுக்களை எல்லாம் அழிச்சான். யார் பகவானுடைய பேரை சொல்றாளோ அந்த சாதுக்களை எல்லாம் அழிச்சான். இப்படி ஒரு அக்கிரமமான காரியங்களை பண்ணிட்டு உன்னையும் அழிக்கிறதா பிரதிஜை பண்ணிட்டு அவன் வளர ஆரம்பிச்சான். இது அவனுடைய அழிவுக்கு வழிவகுப்பதாக இருக்கும்னு சொல்லி 24வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை பட்டத்ரி பிரதிஜாமாதேனே தவ கிலவதார்த்தம் மதுரிபோ அப்படின்னு கம்பீரமா முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, பன்றியன அவதரித்தே இரண்யாக்ஷா தனை வதைத்த பன்மஜாலே கென்றிட்ட இரணியல் தாழ் மதுவெண்ணம் மறக்கனுடை பகைவனான உந்தனையே வதம் செய்வேன் என சபதம் தல் மனத்திலே உற்றலானான் என்றும் ஒன்றல் திறமறிந்தார் இவ்வுலகில் எவ்விடத்தும் இல்லை தானோ. ஒன்னு அழிக்கிறவன்றவன் உலகத்துல இல்லாம அவன் தான் போவான் அப்படின்னு பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை முடிச்சவர். அடுத்த பரிணாமத்தில் உடனே இரண்யகசிபு என்ன பண்ணான்னு 24வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தில் அவர் தொடர்வதற்காக இருக்கார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் உங்க எல்லாருக்குமே கவனத்தில் இருக்கும். பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் என்று அழைக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோயிலிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய அழகான ஒரு மூர்த்தியினுடைய திருக்கோயிலுக்குள் நாம் இருக்கின்றோம். இந்த சிங்கப்பெருமாள் கோயிலானது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலே 48 கிலோமீட்டர் தூரத்திலேயும், செங்கல்பட்டு திருச்சி சாலையிலே செங்கல்பட்டிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலிலே அழகான சொர்க்கவாசலுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நாம்
சுதை வடிவத்திலே இருக்கக்கூடிய சயன கோல பெருமானை திவ்யமாக தரிசித்து இதோ அந்த சொர்க்கவாசல் மண்டபத்திலே இருக்கக்கூடிய தூண்களை நோக்குகின்றோம். அவதாரங்கள் பல அங்கு காட்சியளித்தாலும் முக்கியமாக இங்கு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய மூர்த்தி நிருசிம்ம மூர்த்தி, பாடலாத்திரி பெருமாள். அதாவது வெளியிலே இருக்கக்கூடிய கம்பத்திலேயே, கம்பத்திலிருந்து வெளியே வந்த நான் உள்ளுக்குள்ளே மூலமூர்த்தியாக எவ்வாறு சேவையை அளிக்கின்றேன் என்பதை இங்கு நமக்கு தரிசனத்தால் உணர்த்திருக்கின்றார். ஆச்சரியமான ஒரு திருமேனி, அமர்ந்த திருக்கோலத்திலே தான் தன்னுடைய ஒரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு ஒரு திருவடியை தான் மடித்துக் கொண்டு அபயகஸ்தத்தோடும் சங்கு சக்கரத்தோடும் மற்றொரு திருக்கையை லாவகமாக தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டு தன்னுடைய வாய்களை அழகாக திறந்து கொண்டு பற்கள் தெரிய கம்பீரமாக தன்னுடைய ஒரு திருவடியை அருகிலே நின்று தொழுது கொண்டிருக்கக்கூடிய பிரகலாதனுக்கு தன்னுடைய அனுகிரகத்தை வாரி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிருசிம்மமூர்த்தியினுடைய தரிசனம் மட்டுமல்ல, அடுத்ததாக மற்றொரு தூணிலே இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய அகோபிலவல்லி தாயார் என்ற திருநாமத்தை உடைய மூலமூர்த்தியை போன்றே இந்த தூணிலே தாயாரை தரிசிக்கின்றோம். அமர்ந்த திருக்கோலத்திலே இரு திருவடிகளையும் தான் மடித்துக் கொண்டு சதுர்புஜங்கள், அதிலே இரண்டு கைகளிலே தாமரையை தாங்கிக் கொண்டு மற்ற இரண்டு திருக்கரங்களும் அபயகஸ்தமாகவும் வரதகஸ்தமாகவும் கிரீடத்தோடும் தான் காட்சியளிக்கக்கூடிய அகோபலவல்லி தாயார், மூலமூர்த்தியை போன்றே இருக்கக்கூடிய நிருசிம்மன், இருவருக்கும் மஞ்சளாலும் குங்குமத்தாலும் இங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் அழகாக அலங்கரித்த தரிசனத்தோடு சற்றே நாம் திரும்பினோமே ஆனால், ஆகா ஆச்சரியமாக யாரோ தன்னுடைய இரண்டு கைகளையும் கூப்பிக்கொண்டு உயர தலையை நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகரிஷியினுடைய சிற்பத்தை நாம் பார்க்கின்றோம். இவர் யார்? தலவரலாறானது கூறுகின்றது, ஜாபாலி என்று சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி. அவர்தான் இந்த திருக்கோயிலிலே நரசிம்மன் இங்கு எழுந்துவதற்கு காரணபூதராக இருந்தவர். நரசிம்மமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைய வேண்டும் என்று கைகளை கூப்பிக் கொண்டு அவர் தவம் செய்யக்கூடிய காட்சியைத்தான் இங்கே தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அவருக்கு பகவான் இந்த ஆரண்யத்திலே உக்ர நிருசிம்மனாக காட்சியளித்ததால் ஜாபாலியினுடைய திவ்ய தரிசனம். அதனால்தான் பெரிய காடாக நரசிம்ம வனமாக இந்த பகுதியே இருந்ததாக தலவரலாறானது கூறுகின்றது. அது மட்டுமா, ஜாபாலியினுடைய திவ்ய தரிசனத்தோடு சற்றே நாம் திரும்பினோமே ஆனால், கொடிக்கம்பத்திற்கு இடதுபுறத்திலே அழகான ஒரு மண்டபத்திற்குள்ளே நாம் சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்திற்காக நுழைகின்றோம். அந்த மண்டபத்திற்கு வெளியிலே லட்சுமி நரசிம்மமூர்த்தி அழகாக ஒரு சுதை வடிவத்திலே சங்கு சக்கரங்களை தாங்கிக் கொண்டு மகாலட்சுமியை அரவணைத்துக் கொண்டு உள்ளே நம்மை வரவேற்கக்கூடிய அழகான காட்சி. இதோ உள்ளே நுழைந்து விட்டோம். நாம் கோயிலுக்குள் செல்லலாம் என்று நினைக்கும் போது அழகான படிக்கட்டுகளை கொண்ட மலை பாதை ஒன்று நம்முடைய கண்ணுக்கு தெரிகின்றது. ஆகா, இந்த திருக்கோயில்தான் எவ்வளவு விசேஷம்! சாதாரணமாக கிரிவலம் என்ற ஒரு விஷயத்தை பெரியோர்கள் மிகவும் ஒரு புண்ணியத்தை அளிப்பதாக குறிப்பிடுவார்கள். கிரிவலம் என்றால் மலையை சுற்றி வருவது. எந்த மலையை? ஏதாவது ஒரு இடத்திலே நடுவிலே பெருமாளுடைய சன்னதியோ அல்லது சிவனுடைய சன்னதியோ அமைய பெற்று அதை சுற்றி மலையானது அமைய பெற்றிருக்குமே ஆனால், நாம் அந்த மலையை சுற்றும் போது கோயிலையும் அந்த விமானத்தையும் சேர்த்து சுற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெறுவோம். அதற்கு கிரிவலம் என்று பெயராம். அந்த கிரிவலமானது மற்ற இடங்களிலே அதிகமான ஒரு தூரத்தை கொண்டதாக அமைந்திருக்கும். ஆனால் சிங்கப்பெருமாள் கோயிலிலே சிறிய குன்றிலே சிங்கவேல் குன்றமே என்று எம்பெருமான் எழுந்தருளி இருப்பதால் சிறிய கிரிவலத்தை நாம் அடையக்கூடிய பாக்கியம் இருப்பதால் கிரிவலத்தை முடித்துவிட்டு நாம் கோயிலுக்குள்ளே சுவாமியை தரிசிக்கலாம் என்ற எண்ணத்தோடு மலையை ஏற ஆரம்பிக்கின்றோம். மலை என்றால் மலையான் இல்லாமல் இருப்பாரா? ஸ்ரீனிவாசன் இல்லாமல் நாம் மலையை கடக்க முடியுமா? ஆகா, மலை ஏறக்கூடிய சமயத்திலேயே இதோ அழகாக குறைவொன்றுமில்லாத கோவிந்தனாக நின்ற திருக்கோலத்திலே தோமாலையை சார்த்திக் கொண்டு கம்பீரமாக ஸ்ரீனிவாசன் கிரிவலத்தை ஆரம்பித்து வைத்து நம்மை வழிநடத்துகின்றான். வாழ்க்கையிலே பல படிக்கட்டுகளை கடக்க வேண்டிய நாம், தடைகளை தாண்ட வேண்டிய நாம், வாழ்க்கையிலே உயர வேண்டிய நாம் இதோ கிரிவல பாதையிலே படுக்கட்டைகளை தாண்டி உயர ஏற ஆரம்பிக்கின்றோம். அதே சூழ்நிலையிலே நாராயண பட்டத்திரியும் 24வது தசகத்தின் 2வது ஸ்லோகத்தை குருவாயூரில் துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, விதாதாரம் கோரம் சகலும் தபசித்வான சிரதகம் புரசாட்சாத் குர்வன் சுர
நர மிருகாத்யைஹி அனிதனோ வரமோ லப்த்வா திருப்த்வாம் ஜகதிக பவல் நாயகமிதோ பரீக்ஷுதல் இந்திராத் அகரத திவமோ துவாம் அகனயன். முதலையே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த 2 தசகமும் பெரிய பெரிய ஸ்லோகங்கள். நிதானமா நிறுத்தி நம்ம படிக்கும் போது ரொம்ப சுலபமாக நமக்கு அமைஞ்சிடும். குருவாயூரப்பா, இரண்யகசிபு உங்களுடைய விரோதியாக மாறி யாரா இருந்தாலும் ஊர்ல இரண்யாய நமகான்னு சொல்லணும்னு உத்தரவு போட்டான். அப்பதான் அவனுக்கு ஒரு எண்ணம் தோணித்தான். நாம உத்தரவு போட்டு விஷ்ணுவை அழிக்கணும்னு சபதம் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், மகாவிஷ்ணுவை அழிக்கணும்னா அதுக்கு நமக்கு ஒரு வரம் வேணும். என்ன வரம் வேணும்? உலகத்துல நமக்கு சாகாத வரம் வேணும். யமபயமே நமக்கு இருக்கக்கூடாது. நாம நினைச்சால் ஒழிய நம்முடைய உயிர் நம்முடைய உடலை விட்டு பிரியக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வரத்தை நம்ம வாங்கிக்கணும். நம்முடைய சகோதரனான இரண்யாக்ஷன் பூமாதேவியை அபகரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காரியத்தை பண்ணிருக்கணும். அவன் பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணி ஒரு வரத்தை வாங்கியிருந்தான்னா மகாவிஷ்ணு ஒன்னும் பண்ணிருக்க முடியாது. அவன் செய்ய மறந்ததை நம்ம ஞாபகமாக செய்வோம். அதனால ஒரு தபஸ பண்ணலாம், கடுமையான தவமா இருக்கட்டும், பிரம்மாவை குறிச்சு பண்ணி நாம ஒரு சாகாத வரத்தை அடையலாம்னு குருவாயூரப்பா என்ன பண்ணான்? ராஜ்யத்தை மந்திரிகளிடத்துல ஒப்படைச்சான். நேரம் மந்திரமலைன்ற ஒரு உயர்ந்த மலையை அடைஞ்சான். அந்த மந்திரமலைக்கு மேல ஏறி நின்னுண்டு பிரம்மனுடைய மூல மந்திரத்தை சொல்லிண்டு, நம்ம ஆங்கிலத்துல டிப் ஆஃப் தி டோன்னு சொல்லுவோமே, அது மாதிரி ஒரு ஒத்த கால் நுடியில காலை அழுத்திண்டு இன்னொரு காலை தூக்கிண்டு அவன் ஆகாசத்துக்கு மேல தன்னுடைய முகத்தை வச்சுண்டு 2 கைகளையும் கூப்பிண்டு சதேபே மந்தரத்ரோன்யம் தப பரம தாருணம் ஊர்த்வபா குருநபோ திருஷ்டி பாதாங்குஷ்டா ஸ்ருதாவனீகி. கடுமையான தபஸ் பண்ணானா. பாகவத ஸ்லோகம். சுகபிரம்மம் சொன்னார், ஏ பரீட்சித்து, இந்த அசுர பயல்கள்லாம் தபஸ் பண்றதுன்னு ஆரம்பிச்சான்னா எங்களை மாதிரி மகர்ஷிகளுக்கு கூட அவ்வளவு கடுமையா பண்ண முடியாதுடா. தபஸ் பண்ற விஷயத்துல எங்களை விட உயர்ந்தவாவா. எதையும் லட்சியம் பண்ணாம அனைத்தையும் தொடர்ந்து தபஸ் பண்ணுவா. ஆனா பரீட்சித்து எங்க கோட்டை விட்டுருவா தெரியுமா? யார குறித்து தவம் பண்ணார்களோ அந்த தெய்வம் வந்து தரிசனம் கொடுக்கும் போது அவழியனோ இவழியனோ நான் தான் நன்னா இருக்கணும்னு கேட்கிற வரத்துல கோட்டை விட்டுடுவா. நாங்கள்லாம் அப்படி கிடையாது. உலக நன்மைக்காக தபஸ் பண்றதுனால அந்த தபஸ் சக்தி எங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த ஒத்த கால நின்று பிரம்மாவை குறிச்சு 1000 வருஷம் தபஸ் பண்ணா உலகமே இருள் சூழ ஆரம்பிச்சது. தேவதைகள்லாம் போய் பிரம்மாவை வேண்டினா அவனுடைய தவ வலிமை எங்களை தாக்குறது, அதனால அவனுக்கு நீங்க தரிசனம் கொடுக்கணும். பிரம்மா சொன்னார், அவனுக்கு தரிசனம் கொடுத்தா உங்களுக்கு தான் ஆபத்து, அதனால நான் பேசாம இருக்கேன். என்ன பண்ணுவேளோ தெரியாது, முதல்ல அவனுடைய தவத்தை கலையுங்கோ, தரிசனத்தை கொடுங்கோன்னு உடனே பிரம்மா என்ன பண்ணார்? நேரா அந்த அவன் தவன் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்தார். அங்க ஒரே மண்ணு புத்தா இருந்தது. கையில இருக்க தீர்த்தத்தால தெளிச்சு புத்த கரைச்சார். இரண்யகசிபு எழுந்தண்டா, அப்பா உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். அவன் வரத்தை கேட்க ஆரம்பிச்சான்னு பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை சிங்கப்பெருமாள் கோயிலின் கிரிவலத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.